தென்னையை கருந்தலை புழுக்கள் தாக்கி சேதமுண்டாக்குகிறது. கருந்தலை புழுக்கள் இலைகளை சுரண்டி சாப்பிடும். இதனால் இலைகள் காய்ந்துவிடும். கருந்தலை புழுக்கள் நூலாம்படையால் கூடுகள் கட்டி இலை பகுதியில் வாழும். ஓலைகள் முழுதும் காய்ந்து காணப்படும். இதனை கட்டுப்படுத்த பிரக்கோனிட் குளவிகள் ஒரு ஏக்கருக்கு 2100, அதாவது இப்பொழுது நீங்கள் பார்க்குற காகித பையில் 21 பைகள், ஒரு பையில் 100 பிரக்கானிட் குளவிகள் இருக்கும். அந்த 100 பிரக்கானிட் குளவிகள் உள்ள காகித பையை ஓலையில் கட்டி விடலாம், அல்லது மட்டை இடுக்குகளில் வைத்து விடலாம். பிரக்கானிட் குளவிகள் காகித பையிலிருந்து வெளியே வந்து கருந்தலை புழுக்களை கண்டுபிடித்து அதனை அழித்துவிடும். இந்த பிரக்கானிட் குளவிகள் கருந்தலை புழுக்கள் மீது முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து வளரக்கூடிய புழுக்கள் கருந்தலை புழுவை உண்டு அதனை கொன்றுவிடும். ஒரு ஏக்கருக்கு 21 காகித பைகள், அதாவது 2100 குளவிகள் விட வேண்டும். இதன் மூலமாக கருந்தலை புழுக்களை அழித்து தென்னை மகசூலை அதிகரிக்கலாம்.